விஜயின் ஆன்மீக நம்பிக்கை குறித்த ஒரு பழைய பேட்டி தற்போது இணையத்தில் மீண்டும் வைரலாகி வருகிறது. பீஸ்ட் திரைப்பட ரிலீஸின் போது இயக்குனர் நெல்சன் திலீப் குமார் சன் டிவியில் விஜயை நேர்காணல் செய்த போது எடுக்கப்பட்ட வீடியோ அது. தன் பெற்றோரின் மதங்களை கடந்த திருமணம் பற்றி விஜய் அதில் பெருமையோடு பேசியிருந்தார். என் அம்மா பாடகி ஷோபா ஒரு ஹிந்து, என் அப்பா இயக்குனர் சந்திரசேகர் ஒரு கிறிஸ்தவர். இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்கள். அவர்கள் என்னை ஒருபோதும் இங்கே போகாதே அங்கே போகாதே என்று கட்டுப்படுத்தியதே இல்லை. அதே சுதந்திரத்தை தான் நானும் என் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறேன். பீஸ்ட் படப்பிடிப்பின் போது நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை நெல்சன் அந்த பேட்டியில் நினைவு கூர்ந்தார். ஒரு நாள் இரவு உணவிற்கு பிறகு விஜய் யாரிடமும் சொல்லாமல் சுமார் 30 நிமிடங்கள் காணாமல் போயுள்ளார். பிறகு திரும்பி வந்து தான் சர்ச்சுக்கு சென்று வந்ததாக கூறியுள்ளார். மறுநாள் இது குறித்து நெல்சன் கேட்டபோது, உங்களுக்காகவும் சேர்த்து வேண்டிக் கொள்ளத்தான் சர்ச் சென்றேன் என்று விஜய் பதிலளித்துள்ளார். இதை சுட்டிக்காட்டி, நீங்கள் தீவிர ஆன்மீகவாதியா என்று நெல்சன் கேட்டார். அதற்கு விஜய் அளித்த பதில், நான் கடவுளை தீவிரமாக நம்புபவன். சர்ச்சுக்கு செல்வது எனக்கு ஒரு நல்ல உணர்வை தரும். சர்ச் மட்டுமல்ல, நான் பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயில் மற்றும் திருநள்ளாறு கோயிலுக்கும் போயிருக்கிறேன். கத்தி படப்பிடிப்பின் போது கடப்பாவில் உள்ள புகழ்பெற்ற அமீன்பீர் தர்காவிற்கும் சென்றிருக்கிறேன். நான் எந்த வழிபாட்டு தலத்திற்கு சென்றாலும், அது கோயிலோ சர்ச்சோ தர்காவோ, எனக்குள் தோன்றும் அந்த தெய்வீக உணர்வு ஒன்றுதான் என்று கூறியிருந்தார்.